ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி வித் சோயா சங்க்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல பிரியாணிக்கு தேவையான அரிசியை நான் ஊற வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம அலசி ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததான் பிரியாணியில் சேர்க்க போகிற மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சு பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 3 பட்டை, 1 இன்ச் அளவு உள்ள பட்டை 3 சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையுமே நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு உள்ள இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 50 ml நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நெய் ரெண்டுமே சூடானதும் நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துட்டால் தான் நமக்கு நல்ல கலர் நல்லா கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பிரியாணி மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பவுடர் இப்படி அரைச்சி சேர்க்குறதுனால பிரியாணி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வடை போகும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி கலர் நல்லா மாறிடுச்சு. எண்ணெயும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணது வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வெங்காயம் தக்காளி அளவு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் மசாலா பேஸ் நல்லா உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 ml தயிர் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 1 கப் அளவு தயிர் வரும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் அண்ட் சோயா சங்க்ஸு தான் போடுறேன். நீங்கள் கூட பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது பிரியாணியில் இருக்க தண்ணி வந்து அது இழுக்காது. நீங்கள் வேக வைக்காமல் போட்டிங்கன்னா சோயா சங்க்ஸ் வேகும்போது நீங்கள் பிரியாணிக்கு ஆட் பண்ண தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அப்போ ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு தண்ணி அளவு பத்தாமல் போயிடும். ஸோ ரைஸ் சரியாக வேகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ அந்த ரேஷியோவில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த அந்த அரிசியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கணும். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரைஸ் கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும். இதே மாதிரி ஒரே லெவலாக இருக்கும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே தண்ணி சுத்தமாக இல்லை, நிற்கலை. அதே போல் கீழேயும் வந்து எதுவுமே அடி பிடிக்கலை. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி வந்து கரெக்டான அளவு ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் ரைஸும் பாருங்கள் நல்லா நீட்டமாக வந்திருக்கு. ஒரு ரைஸ் கூட உடையலை. ரொம்ப அழகாக வந்திருக்கு பிரியாணி இன்றைக்கி. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு பிரியாணி கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி வித் சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான்வெஜ் பிரியாணி தோற்று போகிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீதாஸ் கிச்சன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.